அண்ணா சொல்லுங்கண்ணே. அண்ணா அங்கேயே இருங்கண்ணே. இதோ வந்துட்டேண்ணே, நானே வரேண்ணே. சார் ஒரு நிமிஷம் வாங்க சார். நீங்க வேணான்னு சொன்னாலும் என் மனசு கேட்க மாட்டேங்குது. நாங்க டீல் பேசிட்டு இருக்கேன். எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல கிளம்பு. சொன்னா புரிஞ்சுக்கோங்க சார். ஒரு 5 நிமிஷம் என் கூட வாங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்க வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. நான் சொல்றது உனக்கு புரியலையா? முக்கியமான டீல் இருக்கும்போது தான் இப்படி சும்மா வந்து டென்ஷன் பண்ணிட்டு இருப்பியா? வெளியே போய் நில்லு. சீரியஸ்னஸ் புரியாம. சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம். அபி சார், சார் நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கால் பண்ணும்போது எடுக்காம இருக்க முடியாது இல்லையா? அப்புறம் சார், நல்ல நேரம் முடியறதுக்குள்ள அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிடுவோம். ஷூர் சார். அபி நீ வெயிட் பண்ணு, நம்ம அப்புறமா பேசலாம். கார்ல என் செக் புக் இருக்கு, அதை போய் எடுத்துட்டு வா. சார் நான் சொல்றது கொஞ்சம். அபி டைம் இல்லை, கோ ஃபாஸ்ட். சார் நீங்கள் பேப்பர்லாம் பார்த்தீங்கல்ல, ஓகே தானே? யா, எல்லாமே சரியாக தான் இருக்கு. என் லாயருக்கு ஒரு மெசேஜ் பண்ணிட்டேன். அவரும் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்போ சரிதான் சார். அப்போ கையெழுத்து போட்டுடலாம். முதல்ல நானே போடுறேன். யா, மருதமலை முருகா, எல்லாரும் நல்லா இருக்கணும், காப்பாத்துப்பா. பேபி, இந்த ஜோக்கர்ஸ்லாம் நம்பலாமா? சும்மா எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டே இருக்கானுங்க. நம்மளே எல்லா போர்ட் மெம்பர்ஸ் கிட்டையும் பேசிட்டா என்ன? ஜெகன், எல்லா போர்டு மெம்பர்ஸும் இப்போ அசோக் காலடியில கிடக்குறாங்க. இப்போ நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு, அசோக் மூலமா இருக்கிற பிரச்சனைக்கு நமக்கு சப்போர்ட்டா பேசுறவங்க இவங்க 2 பேர் மட்டும்தான். ஆனா எல்லா மெம்பர்ஸும் அவங்க 2 பேர் பேச்ச மட்டும்தான் கேக்குறாங்க. சோ எல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல விட்டுறணும், அதானே? எஸ். ஓகே, மேடம் வந்துட்டாங்க, நான் கால் பண்றேன். மேடம், நான் எல்லார்கிட்டையும் பேசிட்டேன். அசோக் தப்பான முடிவெடுத்து கம்பெனி காசை வேஸ்ட் பண்ணிட்டாருன்னு எல்லாரும் நம்பிட்டாங்க. காலையில அசோக் கம்பெனி எம்டியா பதில் சொல்லிதான் ஆகணும். சொல்ல முடியலனா நாளைக்கு சாயங்காலமே போஸ்ட்ல இருந்து ரிசைன் பண்ண வேண்டியதுதான். இந்த முடிவை எடுக்க தூண்டினது யாரு? அது கம்பெனியோட சூழ்நிலை, ஸ்ட்ராட்டஜி ரிப்போர்ட் எல்லாமும் அசோக்க தப்புன்னு சொல்றப்போ போர்டு மெம்பர்ஸா நாங்க வேற என்ன பண்ண முடியும்? 1.5 கோடி பெறாத கம்பெனிய 10 கோடிக்கு வாங்கினா அப்பாவா முட்டாள் தானே? நிஜமாவே நாளைக்கு காலையில நீங்க இப்படிதான் பேசுவீங்களா? மேடம், உங்க மொபைல பாருங்க, போர்டு மெம்பர்ஸோட அஜெண்டா வந்திருக்கும். மாடல் தான். நீங்க பார்த்துட்டு ஏதாவது கரெக்ஷன் சொன்னீங்கன்னா சரி பண்ணி அசோக்குக்கும் அவங்க அம்மாவுக்கும் அனுப்பிடலாம். இந்தாங்க சார், கையெழுத்து போடுங்க. ஏம்மா, எதுக்குமா கண்ணாடி உடைச்ச? ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சைன் பண்ற டைம்ல இப்படி அவசரமா பொருளை போட்டு உடைச்சிட்டு இருக்க? சார் நான் சொல்ல வரதை கேட்க கூடாதுன்னு நீங்க பிடிவாதமா இருந்தா எப்படி சார்? நான் அப்ப என்னதான் பண்ண முடியும்? நீங்க ஒரு நிமிஷம் என் கூட வாங்க ப்ளீஸ். வாங்க சார். ஏய் சார், சார் வாங்க சார். சார் இந்தம்மா வேற அவசரம் தெரியாம காலை கட் பண்றாங்க. நீங்க எல்லாரும் ஃபிக்ஸ் ஆயிடுங்க. போர்டு மெம்பர்ஸ் அஜெண்டா படி அசோக் நாளைக்கு மறுநாள் ராஜினாமா பண்ணியே ஆகணும். மேடம்,
நாளை காலையில கண்டிப்பா ராஜினாமா பண்ணியே ஆகணும். அடுத்த எம்டி அனாமிகா மேடம் தான் முடிவெடுத்து அந்த அஜெண்டாவும் இப்ப ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நாம அப்புறமா பேசலாம். எனக்கு ஒரு முக்கியமான கால் வந்திருக்கு, நான் பேசணும். மேடம் நாங்க வேணா வெளியில் வெயிட் பண்றோம். நோ, நீங்க இங்கே இருங்க, நான் உடனே வந்துடுறேன். சார் இங்க பாருங்க, அபி என்ன பார்க்கணும்? நீங்க ஆஹா ஓஹோன்னு பாராட்டின ஷர்ட் துணியெல்லாம் இங்க ரெடியானது இல்ல, வெளியில இருந்து வாங்கிட்டு வந்தது. அது எப்படி சொல்ற? அபி திறமையானவளா இல்லையான்னு தெரியாது, ஆனா ஒரு நல்ல டெய்லர் எனக்கு தெரியும். நம்ம தைக்கிறப்போ சின்ன சின்னதா வெட்டி போடுற பிட்டு துணி தான் அதோட ஆதாரம். நீங்களே பாருங்க, இங்க இருக்கிற துணி எல்லாம் வேற, ஆனா நீங்க பாராட்டின அந்த துணி மாதிரி இங்க ஏதாவது பிட்டு இருக்கா? சார் துணியும் பிரச்சனை இல்லை, டெய்லரும் பிரச்சனை இல்லை. மிஷின் சரியா இருந்தா 1000 டெய்லரை கொண்டு வந்து தைச்சிடலாம். ஆனா இங்க இருக்கிற மிஷின் எல்லாமே டூப்ளிகேட் சார். சரி, அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? அதோட குவாலிட்டி, அதோட சத்தம் 10 நாளைக்கு ஒரு வாட்டி வேலை வைக்கும். இந்த ஃபேக்டரி முதலாளி எங்கேயோ ஏமாந்து போய் வாங்கினத உங்க தலையில கட்ட பாக்குறாரு. இதை சொல்லத்தான் நான் போராடினேன், ஆனா நீங்க காதே கொடுக்கல. இப்ப நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் மனசாட்சி என்ன தூங்க விடாது. நீயும் கூடவே இருந்து அவரை நஷ்டப்படுத்திட்டியேன்னு சொல்லி கேள்வி கேட்கும். நீங்க எனக்கு என்ன வேணாலும் கெட்டது பண்ணிட்டு போங்க, ஆனா அபி டெய்லருக்கு எதிரியா இருந்தாலும் நல்லது பண்ணி தான் பழக்கம். அபி நிஜமாவே இந்த மிஷின்ஸ் எல்லாம் 10 நாளைக்கு ஒரு தடவை ரிப்பேர் ஆகுமா? கண்டிப்பா ஆகும் சார். பாதி மோட்டார் இப்பவே ரிப்பேர்ல தான் இருக்கு. இப்போ இவ்வளவு தெளிவா பேசுறத அப்பவே பேசிருக்கலாம்ல. நீங்க தான் என்ன வாயவே திறக்கவில்லையே சார், எப்படி விளக்கமா சொல்ல முடியும்? அவ்வளவுதான் சார், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நீங்க வாங்கிதான் தீர்வேன்னா என்னால ஒன்றும் பண்ண முடியாது. அபி இதை வாங்கிதான் ஆகணும். இந்த இடம் டெசர்ட்டை விடக்கூடாது. சார் இது கிராமம் சார். இன்னும் 10 வருஷத்துல கிராமம்னு ஒன்று இருக்கவே இருக்காது, எல்லாமே சிட்டி ஆயிடும். அபி உனக்கு டெய்லரிங் தெரியும்னா எனக்கு பிஸ்னஸ் தெரியும், நான் பார்த்துக்கிறேன். சரி உள்ள போலாம், நல்ல நேரம் முடியறதுக்குள்ள அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும். வா. சார் உங்க பசுபதியை இன்னொரு தடவை போய் லாயரை பார்த்துட்டு வர சொல்றீங்களா? சார் இப்போதான் பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சரியா இருக்குன்னு சொன்னீங்களா சார்? பேப்பர்ல எல்லாமே சரியா தான் இருக்கு, பட் அமௌண்ட் மட்டும் கொஞ்சம் மாற்றி எழுதி திரும்ப எடுத்துட்டு வர சொல்லுங்க. அமௌண்ட்டை மாற்றணுமா? ஏன்? என்ன சார் டேக்ஸ் பிரச்சனையா? பிளாக்காக தர போறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், எல்லாமே ஒயிட் தான். ஆனால் நீங்கள் கோட் பண்ண அந்த 10 கோடி கிடையாது, 2 கோடி தான் வேல்யூ. சார் பசுபதி போய் அதை ரெடி பண்ணி எடுத்துட்டு வாங்க, அந்த லாயர் இருப்பார்ல. சார் என்ன சார் சொல்றீங்க? 2 கோடியா? என்ன சார் விளையாடுறீங்களா? விளையாடுறது நானா நீங்களா? உங்களை நம்பி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி வந்து நியாயமாக பிஸ்னஸ் பேசினேன். ஆனால் உங்ககிட்ட அந்த நாணயத்தில் அந்த நான் கூட இல்லை. சார் என்ன சொல்றீங்க? நாங்க ஏன் சார் உங்களை ஏமாத்தணும்? ஏன் ஏமாற்றக்கூடாது? 10 கோடி வருதுல்ல, அதுக்காக என்ன ஏமாற்ற பார்க்கலாம். ரிப்பேரில் இருந்த மிஷின்ஸ் எல்லாத்தையும் ரீமாடல் பண்ணி என் கண்ணில் புதுசாக காமிச்சிட்டிங்க. அண்ட் ஒர்க்மேன்ஷிப் இங்கே ரொம்ப போராக இருக்கு. அண்ட் நீங்கள் யாருமே டெய்லர்ஸும் இல்லை. அண்ட் நீங்கள் என்கிட்ட காட்டினது எல்லாமே அவுட் சோர்ஸில் ரெடி பண்ண கார்மெண்ட்ஸ். கரெக்டா?
சார் யாரோ உங்களை தப்பாக கைட் பண்ணியிருக்காங்க சார். எல்லாமே போன மாதம் வாங்கின புது மிஷின் சார். ஆனால் எல்லாமே தரம் இல்லாத மிஷின்ஸ். யார் சார் சொன்னாங்க? எனக்கு யார் சார் சொல்லணும்? நல்ல மிஷின்ஸா இல்லையான்னு எனக்கு என்ன பார்க்க கூட தெரியாதா? இந்தியாவிலே நம்பர் 1 கம்பெனி நடத்துறவனுக்கு உண்மையான டெய்லர் யாருன்னு கண்டுபிடிக்க தெரியாதா என்ன? சரி, அதெல்லாம் விடுங்க. 2 கோடி டீல் ஓகேனா பேசலாம், இல்லைன்னா நான் கிளம்புறேன். சார் இதெல்லாம் அநியாயம் சார். இந்த இடம் மட்டும் இப்போதைக்கு 50 லட்சத்துக்கு மேலே போகும் சார். இன்னும் 10 வருஷம் கழிச்சு இதோட வேல்யூ என்ன ஆகும் தெரியுமா? ஒரு ரிமோட் வில்லேஜில் இருக்கிற இந்த இடம் இன்னும் 50 வருஷம் ஆனாலும் இதே ரேட்டு தான் போகும். இந்த மிஷினரிஸ் இது எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு 1 crore மேலே தர முடியாது. நான் புதுசாக கோயம்புத்தூர்லேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி டெய்லர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வரணும். இதில் எனக்கு என்ன ரிஸ்க் அதிகம்? 2 கோடிங்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய அமௌண்ட் தான் சார். நீங்கள் பெரிய மனுஷங்க, நீங்களே இப்படி பண்ணலாமா? தப்பான மிஷின்ஸாக இருந்தாலும் எல்லா மிஷின்ஸும் சேர்த்து 4 கோடிக்கு வாங்கினேன் சார். அப்போது எல்லாமே தப்பான மிஷின்ஸ் தான்னு நீங்களே ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் ஏமாந்தது உண்மைங்கிற மாதிரி என்னை ஏமாற்ற ட்ரை பண்ணது உண்மை இல்லையா? சார் பதில் சொல்லுங்க, எனக்கு டைம் எல்லாம் இல்லை. 2 crores. சார் நீங்கள் 10 கோடியில் ஒரு 5 கோடியை குறைச்சாலும் பரவாயில்ல, ஆனால் 8 குறைக்கிறீங்களே, அது எப்படி சார் முடியும்? அப்போ ஓகே, டீலை கேன்சல் பண்ணிக்கலாம். நான் கிளம்புறேன். பாய். சார் 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 இருங்க சார், கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார். இந்த ஃபேக்ட்ரியே கடனில் ஓடுது சார். எனக்கு கடனே 2.25 கோடி இருக்கு சார். ஓகே, அப்போ ஃபைனல் டீல் 2.5 கோடி ஓகேவா? அதுவும் சிங்கிள் பேமெண்ட். சரி சார். ஐயா வேண்டாம் ஐயா. இந்தாங்க, இதுக்கு மேலே என்னால் ஆஃபர் பண்ண முடியாது. டீல் ஓகேன்னா லாயர்கிட்ட பேப்பர்ஸ் வாங்கிட்டு வாங்க, செக்கை பேங்க்கில் போடுங்க. இல்லைன்னா இதை கிழிச்சு போட்டு நான் கிளம்பிட்டே இருப்பேன். சார் சார் ஒன்றுத்துக்கு உதவாத ஃபேக்ட்ரியை பணம் போட்டு வாங்கி அதை ரெனோவேட் பண்ணி நான் எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? ஏதாச்சும் பதில் சொல்லுங்க. இந்த டீல் ஓகேவா இல்லைன்னா அப்படியே கிளம்பிட்டோம்? ஒரு 10 நிமிஷம் சார், நான் கொஞ்சம் யோசிச்சுக்கிறேன். நீங்களும் அமௌண்ட் ஒரு 50 லட்சம் அதிகமாக தரதுக்கு யோசிங்களா சார்? ஐம் சாரி சார், என்னால் அதுக்கு மேலே ஒரு பைசா கூட கொடுக்க முடியாது. பசுபதி ஐயா, போய் லாயரை பார்த்து பேப்பர்ஸில் இருக்கிற அமௌண்ட்டை மாற்றி எழுதி வாங்கிட்டு வா. போ, சீக்கிரம் வாங்கிட்டு வா. சார் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறீங்களா? ஒரு முக்கியமான கால் பேசிட்டு வந்துடுறேன். Go ahead. மேடம், என்னாச்சு? அசோக் சைன் பண்ணிட்டானா இல்லையா? நாம நினைச்சது எதுவுமே நடக்கல மேடம். என்ன சொல்றீங்க? அசோக் 10 கோடிக்கு ஒத்துக்கிட்டான்னு சொன்னீங்களே. அவர் ஒத்துக்கிட்டாரு மேடம். கிட்டத்தட்ட கையெழுத்து போடவே ரெடி ஆயிட்டாரு. அதுக்குள்ள அந்த பொண்ணு வந்து மொத்தமா எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு மேடம். பொண்ணா? எந்த பொண்ணு? கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? இங்க போர்டு மெம்பர்ஸ் எல்லாருமே அசோக்க போஸ்ட்ல இருந்து தூக்குறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அவர் பிறக்கும் போதே ராஜாவா பிறந்த ஆளு போல இருக்கு மேடம். யாரும் அவரை எதுவும் செய்ய முடியாது மேடம். இத பாருங்க, ராஜா கதையெல்லாம் நிப்பாட்டிட்டு என்ன நடந்துச்சோ அது மட்டும் சொல்லுங்க. அசிங்கப்பட்டுட்டேன் மேடம். அந்த பொண்ணு அவரை கூட்டிட்டு போய் நாம அரேஞ்ச் பண்ண எல்லா நாடகத்தையும் காலி பண்ணிடுச்சு மேடம். மனுஷன் இப்ப 2.5 கோடியை தாண்ட மாட்டேங்கிறாரு. தலைகீழா இருந்தனால ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன். என்னாச்சு?
அந்த பொண்ணு யாருன்னு கேட்டேன். ஏன்னா அசோக்குக்கு டெய்லரிங் கம்பெனி பத்தி எந்த நாலேஜும் இல்ல. அவனால இப்படி ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எடுக்க வாய்ப்பே இல்ல. அவன் கூட வந்த பொண்ணு யாரு? அபியா? ஆமாம் மேடம், அப்படிதான் அசோக் சார் அந்த பொண்ணை கூப்பிட்ட மாதிரி ஞாபகம் இருக்கு. டெய்லரிங்கில் டிகிரி வாங்கியிருக்கும் போல் இருக்கு மேடம். படக்குன்னு கண்டுபிடிச்சிடுச்சு. அவளை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் வேண்டாம். முதல்ல நான் சொல்றதை நீங்க கேளுங்க. இந்த டீல் அப்படியே கேன்சல் பண்ணிடுங்க. ஐயோ மேடம், நான் செத்துருவேன் மேடம். அவ்வளவு கடன் பிரச்சனையில் இருக்கேன். நானே பேசியிருந்தா கூட எல்லா உண்மையும் சொல்லி 4 கோடி வாங்கியிருப்பேன். இப்போ அதுவும் போச்சு. கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடன்ல இருக்கேன். நான் உங்களுக்கு வேற பையர் தரேன்னு சொல்றேன். மேடம், நாளைக்கு பெருசா கிடைக்குங்கிறத நம்பி உட்கார்ந்தா இன்னைக்கு நான் தூக்கல தொங்குற நிலைமைக்கு ஆயிடும் மேடம். என்ன விட்டுருங்க மேடம். காலில் விழுந்தாவது ஒரு 3 கோடிக்கு நான் அதை முடிச்சிடுறேன். தப்பு பண்றீங்க. நான் சொல்றதை நீங்க கேளுங்க. கையெழுத்த போட்டுட்டு காசு அக்கௌண்ட்ல வந்த உடனே உங்களுக்கு கால் பண்றேன் மேடம். ஹலோ ஹலோ, நான் சொல்றதுக்கு என்னாச்சு பேபி? அசோக் அந்த கம்பெனியோட விலை 3 கோடி தாண்டாதுன்னு கண்டுபிடிச்சிட்டான். அபி அவதான் காட்டி கொடுத்திருக்கா. எப்படி பேபி? அசோக் அவ்வளோ பண்ணியும் அவனை சேவ் பண்ணியிருக்கா? ஜெகன், 10 மினிட்ஸ். நான் யோசிக்கணும். ஒரு 5 மினிட்ஸ்ல அவங்க வந்துருவாங்க. ஓகே சரிங்க சார். மேடம் வந்ததும் கிளம்பிடலாம். சரி. ஓகே. மேடம் வந்துட்டாங்க. மேடம், நாங்க கிளம்பட்டுமா? காலையில நிறைய வேலை இருக்கு. எல்லா மெம்பர்ஸையும் நைட்டு பார்ட்டிக்கு கூப்பிட்டுருக்கோம். ஜெகன், என்ன செலவாகுதுன்னு கேளு. நம்ம பர்சனல் அக்கவுண்ட்ல இருந்து செட்டில் பண்ணிடலாம். ஏன் மேடம், கம்பெனி சார்பில் தானே பார்ட்டி? அதுக்கு சரியான ரீசன் வேணும். ரீசன் தான் இருக்கு. பழைய எம்டி போறாரு, புதிய எம்டி வராங்க. பழைய எம்டி தான் கண்டினியூ ஆகுறாரு. டீல அசோக் ரொம்ப சீப்பா முடிச்சிட்டான். என்ன மேடம் சொல்றீங்க? அப்ப அஜெண்டாவை கேன்சல் பண்ணணுமா? வேற வழியே இல்ல, பண்ணிதான் ஆகணும். கிளம்புங்க. அனுப்புங்க ஜெகன். எல்லா கோமாளிங்க முன்னாடியும் நான் ஜோக்கர் ஆயிட்டேன். மேடம் ஒன்று சொல்லட்டுமா? என்ன? ஒவ்வொரு தடவையும் நீங்க அசோக் தப்புன்னு எங்களை வச்சு சாதிக்க தான் பாக்குறீங்க. ஆனா அசோக் தானாவே ஏதாவது சாதிச்சிடுறாரு. அதுவும் கம்பெனிக்கு நஷ்டம் இல்லாம. So what? நம்பர் 1 இருந்தானே 2 இருந்தானே, அதிகாரம் இருக்கு, பணம் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்பர் 2 இருந்துடலாம்ல. ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஸ்மால் அட்வைஸ். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். Get out! ஜெகன், அந்த அபியை என்ன பண்ணலாம்? என்ன பண்ணணும் பேபி? இல்ல ஜெகன், கோவம் மட்டும் அப்படியே அவ கழுத்தை நெரிச்சு கொல்ற அளவுக்கு இருக்கு. அவளை கொன்னு என்ன ஆக போகுது பேபி? ரகுவை கொன்னு பழிய அசோக் மேல போட்டுடலாம். அசோக் ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிடுவான். நீ எம்டியா சார்ஜ் எடுத்துக்கோ. அப்படியே செய்யலாம். அந்த ரகுவை முடிச்சு விட்டுருங்க ஜெகன். ஓகே பேபி.